sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை மரியாபிஷன் சார்பாக சொல்லிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 3வது வாரத்திலே நாம் இருக்கின்றோம். பொது காலத்தினுடைய 3வது வாரத்திலே அருமையான ஒரு செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார். தன்னுடைய வாழ்வினுடைய லட்சியங்கள், குறிக்கோள்கள், நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து தன்னுடைய சமூக ஈடுபாட்டை தொடங்கி செயல்படுத்துகின்ற நிலையிலே ஆண்டவர் இருக்கின்றார். எனவே இறைவார்த்தைக்கு நாம் கடந்து செல்கிறோம். இறைவார்த்தையானது லூக்கா நற்செய்தி பிரிவு 1 முதல் 4, 4வது பிரிவில் 14 முதல் 21 வரையும் உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்குனர் இசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தையினுடைய மைய சிந்தனையாக சமூக ஈடுபாடு எதிர்நோக்கின் நிறைவு அப்படின்னு சொல்லி நாம் தலைப்படுத்திருக்கிறோம். காரணம், திருத்தந்தை அவர்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், பயணிகள், திருப்பயணிகள். எப்படிப்பட்ட திருப்பயணிகள்? நம்பிக்கையின் திருப்பயணிகள். தான் இந்த ஆண்டு முழுவதும் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. நம்பிக்கையின் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். கடந்த ஆண்டு உடன் பயணிக்கின்ற திரு அவை என்று சொல்லக்கூடிய சிந்தனையிலிருந்து இன்னும் மெருகூட்டி எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். மிக அருமையான ஒரு இறையியல் சிந்தனையாக இருக்கின்றது. இந்த சிந்தனையை நாம் இன்று ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம். எதிர்நோக்கு என்றால் என்ன? நம்பிக்கை என்றால் என்ன? இதை நாம் அடிக்கடி பேசுகின்றோம், சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். உளவியல் ரீதியாக நம்பிக்கை என்றால் என்ன? நடக்கும் என்று, நல்லது நடக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கலாம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்று சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். எது நடக்கிறதோ நல்லது என்று சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். ஆனால் திருத்தந்தை எதனுடைய பின்னணியில் சொல்லுகிறார் என்றார்,
விவிலியத்தினுடைய பின்னணியில் சொல்லுகின்றார். எதிர்நோக்கு. இது அந்த எதிர்நோக்கு என்று சொல்லக்கூடியது ஆபிரகாமுக்கும் இருந்தது, ஈசாக்கு யாக்கோபுக்கும் இருந்தது. அழிந்து போன மானிடத்தை மீட்க வேண்டும் என்று கடவுள் நினைத்த போதே அது எதிர்நோக்கு வருகிறது. ஆபிரகாமுக்கு ஒரு எதிர்நோக்கு இருந்தது, கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை இருந்தது, வாழ்வை பற்றிய எதிர்நோக்கம் இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக மோசே கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார், தன்மேல் நம்பிக்கை வைத்தார், தன்னுடைய மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று எதிர்நோக்கினார், நம்பினார், நடந்தார், பயணித்தார். எனவே எதிர்நோக்கின் பயணமாக இருந்தது. எதிர்நோக்கின் பயணிகள், எதிர்நோக்கின் பயணிகள், நம்பிக்கையின் பயணிகள், பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்று சொல்லக்கூடியது. பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். நாம் எல்லாருமே வாழ்வினுடைய நம்பிக்கையின் பயணிகளாகத்தான் இருக்கின்றோம். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை மலர்ந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்ததாக இறைவாக்கினர்கள் வருகிறார்கள். பாவத்திலே மண்டி கிடந்த சமூகத்திற்கு தட்டி எழுப்ப வேண்டும், உசுப்பி விட வேண்டும், உசுப்பி விட்டால் அவர்கள் நன்றாக வருவார்கள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை கொடுக்கிறார்கள் இறைவாக்கினர்கள். எசையா நம்பிக்கையின் இறைவாக்கினர், எதிர்நோக்கின் இறைவாக்கினர். தளிர் ஒன்று வரும், அந்த தளிர் நம்பிக்கையின் தளிராக இருக்கும். அதைத்தான் இயேசு என்று நாம் சொல்லுகின்றோம் புதிய ஏற்பாட்டில். ஆக இறைவாக்கினர்கள் எல்லாருமே இந்த பயணிகளை, மக்களை எதிர்நோக்கின் பயணத்திற்கு அழைத்து கொண்டே சென்றார்கள். இயேசுனுடைய மிக முக்கியமான பணி நம்பிக்கையை வலுவூட்டக்கூடியவற்றை. எனவே அவர் வழக்கமாக வாசிப்பது போன்று தொழுகை கூடத்திற்கு செல்கிறார். லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வாசகங்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வசனங்கள் தான். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வசனங்களைத்தான் ஆண்டவர் இயேசு வாசிக்கின்றார். எசையா எழுதிய இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. சுருளேடு பிரிக்கிறார் எசையா. நம்பிக்கையின் இறைவாக்கினர், நம்பிக்கையின் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர், நம்பிக்கையின் வார்த்தைகளை விதைத்து கொண்டே சென்றவர். இந்த உலகத்திற்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை விதைத்து கொண்டே சென்றார். எனவே திருத்தந்தை அதிலிருந்தான் இந்த எதிர்நோக்கின் பயணிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை உலகத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். உலகத்திற்கு கொண்டே கடவுள் கருணையானவர், மன்னிக்கக்கூடியவர், புரிந்து கொள்ளக்கூடியவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்று பல்வேறு காரியங்களை நாம் கடவுளை பற்றி சொல்கின்றோம். எனவே எல்லாருக்கும் நல்லது கிடைக்கும், எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைக்கும், எல்லாருக்கும் வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு சிந்தனை எல்லார் மத்தியிலும் இருப்பதை பார்க்கிறோம். கடவுள் நம்பிக்கை உடையவர்களுடைய மத்தியில் இருப்பதை பார்க்கிறோம். கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்களுடைய மத்தியில் என்ன நம்பிக்கை இருக்கிறது என்றால், இந்த சமூகம் விழித்தெழும், இந்த சமூகம் சமூகமான ஒரு சமுதாயமாக மாறும், இந்த சமூகத்தில் ஆண்களும் பெண்களும் அடிமைகளும் உரிமை குடிமக்களும் கிரேக்கர்களும் யூதர்களும் என்ற பிரிவினைகள் இல்லாமல் மனித சமுதாயம் என்று சொல்கின்ற மனிதத்திலே வாழ்கின்ற ஒரு பயணத்தை மேற்கொள்ளும், போர்கள் இல்லாத உலகம் உருவாகும் என்பதுதான் திருத்தந்தையினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. போர்கள் இல்லாத உலகம். திருத்தந்தை இன்று இந்த போர்களுடைய மத்தியில் ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கலாம், வடகொரியா தென்கொரியாவுக்கு இடையே இருக்கின்ற போராட்டமாக இருக்கலாம், இஸ்ராயல் பாலஸ்தீனத்துக்கு இடையில் நடக்கின்ற போராட்டமாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு இடத்திலே பல்வேறு வடிவங்களில் எழுந்து இருக்கின்ற போராட்டமாக இருக்கலாம். அமெரிக்காவிலே பல்வேறு நாடுகளிலிருந்து குடியேறியவர்களுக்கு ட்ரம்ப் அதிரடியான ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுகிறது, வாழ்க்கை சூனியமாக மாறுகிறது, வாழ்க்கை இல்லையோ என்று நினைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த போர்கள் இல்லாத உலகத்தை பற்றி திருத்தந்தை பேசுகின்றார். போர்கள் இல்லாத உலகம் என்று சொல்லுகின்ற பொழுது யுத்தங்கள் இல்லாத உலகம் மட்டும் அல்ல, மாறாக போர்க்கருவிகளையே உருவாக்கி அதை வைத்துக்கொண்டு மற்றவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி வாழுகின்ற நிலையே இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அமைதி என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், போர்களுக்காக தயாரிக்கிறார்கள், இராணுவ தளவாடங்களை தயாரிக்கிறார்கள். இதற்காக கோடிக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான டாலர் இவற்றை செலவழிக்கிறார்கள்.
இவற்றினால் எல்லாரும் எல்லா கருவிகளை பயன்படுத்த போவதில்லை. எல்லாரும் எல்லா அணுகுண்டுகளையும் போட போவதில்லை. ஆனாலும் மற்றவர்களை பயமுறுத்துவதற்காக, மற்றவர்களை எச்சரிப்பதற்காக, தங்களுடைய பலத்தை காண்பிப்பதற்காக இவற்றையெல்லாம் பல மடங்கு பணத்தை செலவழித்து போர்களுக்காக தயாரிக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் உண்மையிலே நம்பிக்கையின் பயணிகள், எதிர்நோக்கின் பயணிகள், திருப்பயணிகள் என்று நாம் சொல்ல முடியுமா? இந்தியாவில் குடியரசு தினத்தை விழாவை கொண்டாடுகின்றோம். குடியரசு தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது சுதந்திரம் அடைந்தோம். அந்த இந்த சுதந்திரத்தை மக்களாக ஆண்டு நடத்த வேண்டும் என்பதற்காக சட்டங்களை உருவாக்கி அதை ஒரு இன்றைய இந்தியாவினுடைய அமைப்பு சட்டமாக உருவாக்கி குடியரசு தினத்தில் மக்களாக உருவாக்குகின்ற அருமையான ஒரு சிந்தனையை நிலைநாட்டுகிறார்கள். அப்போ அந்த குடியரசில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொல்லுகின்ற பல்வேறு அம்சங்கள் கலந்திருக்கின்றன. முக்கியமாக எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை. இந்தியாவிற்கு இனி நம்பிக்கை உண்டு, இந்தியாவிற்கு இனி முன்னேற்றம் உண்டு, இந்தியாவுக்கு இனிமேல் எதிர்காலம் உண்டு, எதிர்கால சந்ததியர்களின் நன்றாக இருப்பார்கள் என்று சொல்லுகின்ற சட்டத்தை இந்தியா கொடுக்கிறது. ஆனாலும் இந்தியாவும் இன்று போர்களுக்காக தயாரித்து கொண்டு தானே இருக்கிறது. போர் தளவாடங்கள் தயாரித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் திருத்தந்தை சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், இந்த அமைதி என்று சொல்லக்கூடியது எல்லா மக்களுக்கும் ஓரளவுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாம் கிடைக்க வேண்டும். உணவு, உடை, உறைவிடம், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு இவைகள் கிடைக்க வேண்டும். இந்த நிலைதான் உண்மையான அமைதியை கொண்டு வர முடியும் என்று திருத்தந்தை வலியுறுத்துகின்றார். உணவு, உடை, உறைவிடம், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு. அதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் ஆண்கள் பெண்கள் சமமானதில்லை. பல்வேறு இனக்குழுக்கள், ஜாதிய குழுக்கள், மொழி குழுக்கள் சமமானதில்லை. சமமான மதிப்பு என்று சொல்லக்கூடியது. ஆக இந்த நிலையை உருவாக்குவதற்காகத்தான் நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம். பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். எனவே தான் சமூக ஈடுபாடே எதிர்நோக்கு நிறைவு என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். சமூக ஈடுபாடு. இயேசு யோர்தான் நதியில் திருமுழுக்கை பெற்ற பிறகு தனியாக தனக்கென்று ஒரு வாழ்வை தேடிக்கொண்டு செல்லவில்லை. மாறாக அவர் தொழுகை கூடத்திற்கு வருகிறார். பலரும் கூடியிருக்கிறார்கள். கூடியிருக்கின்ற பொழுது தன்னுடைய அறிக்கையை அவர் பிரகடனப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார், பிரசங்கம் பண்ணுகின்றார், இடித்துரைக்கின்றார், எடுத்துரைக்கின்றார். ஆக தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார். அந்த நோக்கம் என்று சொல்லக்கூடியது சமூகத்தில் எளியவர்களுக்காக உருவாக்கப்பட்டது என்பதை சொல்லுகின்றார். எனவே எளியவர்களுக்கு நற்செய்தி, ஏழைகளுக்கு நற்செய்தி. அந்த ஏழைகளுக்கு நற்செய்தி, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை என்று சொல்லுகின்ற பொழுது சிறையில் இருக்கின்றவர்களுக்கு விடுதலையாக மாற வேண்டும், துன்பப்பட்ட இருக்கின்றவர்களுக்கு சுகமாக மாற வேண்டும், நலம் இழந்தவருக்கு நலமான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும், பார்வை இழந்தவர்களுக்கு எல்லாவற்றையும் பார்க்கின்ற பகுத்தறிவு பகலவனாக இருக்க வேண்டும். பெரியாரை போல. பெரியார் பகுத்தறிவின் பகலவன் என்று சொல்லப்படுகிறார். அவர் இந்த உலகத்தில் இருந்த பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போராடியவர், வாழ்ந்தவர், வாழ்வை அர்ப்பணித்தவர். அவருடைய பாதையில் இன்று நிறைய பேர்கள் செல்கிறார். உண்மையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம், அவர்கள் துணிவோடு சில காரியங்களை சொல்லுகின்றார்கள், சிந்திக்கின்றார்கள், செயல்படுத்துகின்றார்கள். எனவே இயேசுனுடைய அந்த துணிச்சல், நாசரேத்தூரில் இந்த துணிச்சலானது அவருடைய நம்பிக்கையின் எதிர்நோக்கின் நிறைவாக இருக்கிறது. இந்த இறைவார்த்தை இன்று நிறைவேறியது. இந்த இறைவார்த்தை இன்று நிறைவேறுகிறது. இன்றிலிருந்து நிறைவேறும், இனி நிறைவேறும். எனவே தான் செல்லப் போகிறேன். ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், சமாரியர்கள், பெண்கள், தொழுநோயாளர்கள், முடக்குவாதமுற்றவர்கள், முடங்கி கிடக்கின்றவர்கள், கண் பார்வை இழந்தவர், இவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்து அடையாள முறையில் தன்னுடைய எதிர்நோக்கின் நிறைவை வெளிப்படுத்துகின்றார். கடைசியாக பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்வு கல்வாரி மலையில் இறக்கின்ற பொழுது எல்லாரும் நினைத்தார்கள் இதோடு தீர்ந்து விட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் அப்படி இல்லை. கடைசியிலும் மன்னிப்பை கொடுக்கின்றவராக, கடைசியிலும் மன்னிப்பை கொடுக்கின்றவர். உனக்கு வாழ்க்கை இருக்கிறது, கடைசி நொடியிலும் நம்பிக்கையை கொடுக்கிறார்.
கடைசி நொடியிலும் அந்த திருடனுக்கு கள்வனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார், வாழ்வை கொடுக்கிறார், உரிமை வாழ்வில் பங்கை கொடுக்கிறார், சமமான பங்கை கொடுக்கிறார், உடனடியாக கொடுக்கிறார். அதில் எந்த விதமான கால தாமதமும் இல்லை. எனவே நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மதிப்பீடுகளை சிந்திக்கின்ற, பேசுகின்ற, சொல்லிக் கொடுக்கின்ற, செயல்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய நாளில் அருமையாக இறைவார்த்தையானது சொல்லுகிறது. எனவே திருத்தந்தை சொல்லக்கூடியதும் அப்படித்தான். சிறைப்பட்டவர்களை நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். திருப்பலிகளுக்கு சென்றால் புண்ணியம் கிடைக்கும் என்று ஒரு கட்டத்திலே சொல்லிக் கொடுத்தார்கள். பாவசங்கீர்த்தனம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு இறங்கினால் புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். உண்மைதான். ஆனால் இன்று திருத்தந்தை அதை கொஞ்சம் கூட ஆழப்படுத்தி சிறைகளுக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாலே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், ஏழைகளுக்கு உதவுங்கள் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், பரிபூரண பலன் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த ஜூபிலி ஆண்டிலே, இந்த நம்பிக்கையின் ஆண்டிலே, இந்த எதிர்நோக்கின் ஆண்டிலே அன்புக்குரிய மரியாவிஷன் மக்களே, உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சிந்தனைகள் ஏழைகள், எளியவர்களை சார்ந்ததாகவே இருக்க வேண்டும். பங்கில் ஏழைகளுக்கான திட்டங்களை வகுப்போம், அன்பியங்களிலே ஏழைகளுக்கான திட்டங்களை வகுப்போம், சபைகள் சங்கங்களிலே ஏழைகளுக்கான திட்டங்களை வகுப்போம். ஏழைகளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், எளியவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம், அறியாமையில் இருக்கின்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், ஏற்றத்தாழ்வான ஒரு சமுதாயத்தில் எப்படி ஓரளவுக்கு உணவு, உடை, உறைவிடம் போன்ற காரியங்கள், அடிப்படை காரியங்கள் நிறைவேறுவதற்கான உதவிகளை செய்ய போகின்றோம். எல்லோரையும் சமமாக மதிப்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம், எல்லோரையும் சமமாக மதிப்பதற்கு, அனைவரை ஈடுபடுத்துவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம். சுயநலத்திற்காக ஈடுபடுவதல்ல, பொது நலத்திற்காக ஈடுபடக்கூடிய அளவில் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். எல்லோருக்கும் உணவு கிடைக்கட்டும், உறைவிடம் கிடைக்கட்டும், மருந்து மாத்திரைகள் கிடைக்கட்டும், நலமான வாழ்வு கிடைக்கட்டும், கல்வி கிடைக்கட்டும், வேலை கிடைக்கட்டும், மனிதம் மலரட்டும். அதுதான் உண்மையான எதிர்நோக்கு நிறைவாக இருக்கிறது. ஆமென். எங்களை எல்லா பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, நேரத்தில் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து இறை வார்த்தைகள் வழியாக எதிர்நோக்கின் பயணிகளாக எங்களை வாழ அழைக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த செய்தியை உலகமெங்கு எடுத்துச் செல்கின்ற திருத்தந்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்களும் அவருடைய பாதையிலே அவருடைய வார்த்தைகளை கேட்டு சிந்தித்து தியானித்து எதிர்நோக்கின், நம்பிக்கையின், விசுவாசத்தின் திருப்பயணிகளாக பயணிக்க வேண்டிய ஆற்றலையும் அருளையும் மரியாவிஷன் நேயர்களுக்கும் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.